ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். प्रभु के नाम के धन्यवाद हो। आज आपसे कुछ बात आप लोग से बोलने के लिए मैं चाह रहा हूँ. ஒரு சில வசனங்கள் தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசுவதற்கு எந்த வார்த்தையை ஆண்டவனோடு சொன்னாரோ அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் वसनम 20. रोमियो पत्री 16 अध्याय का 20वां पद. रोमियो 16 का 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், நல்ல கவனிங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க सातान நம்மள நசுக்கணுமா இல்ல सातान நம்ம நசுக்கணுமா? कितने लोग चाहते हैं भाई? बोलिए, शैतान को हम लोग उसका दबाना है. वचन में क्या लिखा है जी? शांति का प्रभु परमेश्वर शैतान को तुम्हारा पांवों से शीघ्र कुचलवा देगा. हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह तुम पर होते रहे. अरे आमीन बोलो ना. शैतान का ऊपर आपका पाव रहना है जी. சாத்தானுக்கு மேல எத்தனை பேர் கால் வைக்க விரும்புறீங்க? பயந்து கை தூக்குறீங்க. அல்லேலூயா. நான் கண்டுபிடிச்சது, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேச சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். சாத்தான் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒவ்வொரு குடும்பத்தையும் தாக்குகிற ஆவி என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் பேச போறேன். நான் நினைக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெல்லாம் தொடுறான், ஏன் அவன் வியாபாரத்தை தொடுறான், வேலையை தொடுறான், குடும்ப வாழ்க்கையை தொடுறான், பிள்ளைகளை தொடுறான், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று தொட்டுட்டே இருக்கான். शैतान कभी कभी अपना परिवार को कुछ ना कुछ करते रहता है. न तो व्यापार में कर रहा, न तो बच्चों के जीवन में कर रहा, कुछ ना कुछ अपना काम कुछ ना कुछ लोगों के अंदर करते रहता है. उसके लिए हम लोग क्या करना है? அதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? கடந்த வாரம் என்ன செய்தி கேட்டோம்? நம்ம சத்தமா சொல்லு, என்ன செய்தி? என்ன? என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு என்ன தருகிறேன். நாம ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? என்னுடைய சமாதானத்தை தரேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. வீட்டில் समाधान வேணுமா? வேணும். शांति परमेश्वर देता है ना जी. हम लोग शांति तो परमेश्वर देना है, शांति के लिए तो हम लोग इंतजार करते हैं, लेकिन ये शांति को ही शैतान क्या कर देता था? परिवार से निकाल देता है, कलीसिया से निकाल देता है ना. தேவன் ஒருவரும் எடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிறாரா? யாருமே கொடுக்க கூடாத சமாதானத்தை தருகிறார். ஆனா நீங்க எல்லாம் சமாதானமா இருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாது. ஐயா, என்னுடைய வேலையில் நான் சமாதானமா இருக்கேன், குடும்பத்தில் சமாதானமா இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும். शांति तो देने वाला परमेश्वर है, लेकिन फिर भी तब पर भी हम लोग जीवन में शांति अब तक नहीं पहुंचा. क्यों? अभी तो शांति के राजकुमार तो परमेश्वर हम लोग शांति देने के लिए संसार में आया. अभी तक यीशु का शांति अभी तक हम बरकरार हम लोग पास ठहर ही सकता है, वो निकल जा रहा है. क्यों? शांति हम लोग जीवन में कभी कभी निकल जा रहा है. बेचैन हो जाते हैं, काम में बेचैन, बच्चों के जीवन में बेचैन हो जा रहे हैं. நம்முடைய வாழ்க்கையில ஹலோ கவனிக்கிறீங்களா? பணம் நம்முடைய சமாதானத்தை எடுத்துருது. பொருளாதாரம், வேலை, பிள்ளைகள், மனைவி, கணவன், எங்கேயாவது ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில சபை, விசுவாசிகள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள்னால ஊழியக்காரங்களே வேதனையில் இருப்பாங்க. இருக்கீங்களா? ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க.
கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்னவா? என்ன வாசிச்சோம்? என்ன போட்டிருக்கு? சாந்திக்க பரமேஸ்வர். நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்னது? சமாதானத்தின் தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் சீக்கிரத்தில், சொல்லுங்க, சீக்கிரத்தில். கடந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஏன் சமாதானத்தை தரேன். पिछले हफ्ता में परमेश्वर हम लोग से बात किया, अपना शांति को मैं दूंगा. நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன். ஹலோ, மனுஷன் எது வேணா தருவாங்க, மனுஷன் சமாதானத்தை தர முடியாதுங்க. உலகத்தில் எது வேணா அவன் மனுஷன் கொடுத்துருவான். பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா என்ன வேணா வாங்கி கொடுப்பாங்க. अपने बच्चों को कुछ भी दे सकते हैं, लेकिन परमेश्वर का जो शांति है परमेश्वर ही दे सकता है. சமாதானத்தை நீ பிள்ளைக்கு என்ன வேணும் நீ வாங்கிக்கலாம், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற ஒன்று மனுஷனால் கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கிறது சமாதானத்தை கொடுப்பாராம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், இந்த சபைக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், ஆமென், யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் மனுஷன் நினைக்கிறான், பிசாசு என்ன நினைக்கலாம், சபையை ஒட்டச்சிடலாம், சபையை காலி பண்ணிடணும், சபையை என்ன பண்ணிடணும், காலி பண்ணணும். ஆனா பைபிள் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே, கை உயர்த்தி சொல்லுங்க, கால்களின் கீழே நசுக்கி போடுவாரா. ஆண்டவரே, நீ நசுக்குன மாதிரி தெரியலையே, உன நீ நசுக்கப்பட்ட மாதிரி தான் உட்கார்ந்து இருக்க. சொல்லு வாயை திறந்து, சமாதானத்தின் தேவன். போன் பண்ணக்கூடாது, எனக்கு சொன்னீங்கன்னா வரும். அது சொல்லு வாய் திறந்து, சமாதானத்தின் தேவன் சாத்தான சீக்கிரத்தில் என் காலின் கீழே, சொல்லு, காலின் கீழே. யாருடைய குடும்பத்துல சாத்தான் தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கானோ, குடும்பங்கள் மேல உட்கார்ந்து இருக்கானோ, வீடுகள் மேல உட்கார்ந்து இருக்கானோ, இனி வீட்டுக்குள்ள அந்த இருள் கிரியை செய்யாது. உன் வியாபாரத்தை கிரியை செய்யாது, உன் பிள்ளை வாழ்க்கை கிரியை செய்யாது. அவன் ரகசியத்தை நீங்க பேச போறேன். சொல்லுங்க. வசனத்துல மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. என் காலின் கீழே நசுக்கி போடுவார். சொல்றவங்களை மட்டும் ஆமேன் இல்லை. நீ பயப்படுற, நீ நல்லாவே பயந்துட்டு இருக்கிறன்னு தெரியுது, உன் முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்தை கூப்பிட்டாங்க. நான் உள்ள போனோன்னே, அவன் இயேசுவே கும்பிடாதவன், இயேசுவே தேடாதவன். அந்த பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுற கூப்பிடுவாங்க, நான் போய் ஜெபம் பண்ண போவேன். இந்த பையன் அந்த ஜெபத்துக்கே எதிரி கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அவன் உள்ள வரான் பாருங்க. என்னை பார்த்தோன்னே நான் இவனை விட மாட்டேன்னு சொல்லி அது பாட்டுக்கு அழகழியுது. कल एक परिवार का देखने के लिए मैं गया था, देख रहे तो वो छोटा जवान था, उसको देख कर बोल रहा है मैं इनको छोड़ूंगा नहीं करके चिल्ला रहा है. मैं तो दुआ करने के लिए गया था. हमेशा वो उसके घर में जब भी जाता हूँ तो वो बगल में कभी नहीं आता है वो प्रार्थना के लिए. ஹலோ, நான் ஒன்று சொல்லட்டுமா? சாத்தானை காலின் கீழே நசுக்கணும்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. பிரபு मैं शांति के राजकुमार है तू. சமாதானத்தின் தேவன், உம்முடைய பேரே சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் என்னோட திருப்பிங்க. मार्क रचित सुसमाचार 9 अध्याय का 9 அதிகாரம் வசனம் 17 முதல் வாசிமா. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9 அதிகாரம் 17 வசனம் முதல். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது.
அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். நல்ல கவனிங்க, இந்த வசனத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. 17वां पद में देखिए, भीड़ में से एक ने उससे उत्तर दिया है कि हे गुरु, मैं अपने पुत्र को जिसमें गूंगी आत्मा समाई है तेरे पास लाया था. जहां कहीं वो उसे पकड़ती है वही पकड़ देती है और वो मुंह में फेन भर लाता और दांत पिसता और सूखता जाता है. और मैंने चेले उसे कहा कि वे उसे निकाल दे, परंतु वो निकाल ना सके. देख रहे हैं कौन सा वचन? मार्क रचित सुसमाचार 9वां अध्याय का 17वां पद. मार्क எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17. பாருங்க, ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை என்ன செய்கிறதாம்? அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர்களால் கூடாமல் போயிட்டு. ஹலோ, நீங்க எந்த மனுஷனை நம்பி உங்க மக்களை நீங்க கூட்டிட்டு போனாலும் விடுதலை கிடைக்காது. ஆமென். இருக்கீங்களா? இத புரியுதா உங்களுக்கு? உங்க பையனையோ உங்க பொண்ணையோ மனுஷங்கிட்ட கூட்டிட்டு போய் இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், நீங்க போய் ஒரு மனுஷனிடத்துல எவ்வளவு முறையிட்டாலும் அங்க என்ன நடக்குதா? அவன் அலக்களிக்கப்படுகிறான். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். என்ன சொல்றதுங்க? அவனை சோர்ந்து போக பண்ணுங்க. ஹலோ, பல்ல கடிக்கிறீங்களா நீங்க வீட்டுல? கவனிக்கிறீங்களா இல்லையா? உன் மனைவி உனக்கு விரோதமாய் பல்ல கடிக்கிறானா? உன் புருஷன் உனக்கு விரோதமாய் பல்ல கடிக்கிறானா? அவன் சோர்ந்து போகிறான். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு சோர்ந்து போகிறவங்களுக்கு இன்னைக்கு செய்தியை நான் கொடுக்கிறேன். பிசாசு உங்களுக்கு விரோதமா பல்ல கடிக்கிறான், பயப்படாதீங்க. இருக்கீங்களா? வந்துட்டானா என்ன? வாய் திறந்து சொல்லு. பல்ல கடிக்கிறவன், சோர்வடைய செய்கிறவன், நுரத்தள்ளி கீழே வச்சு இந்த வாலிப பிள்ளைய போட்டு அலக்களிக்கிறான். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அலக்களிக்கிறது ஒரு ஆவி, உன் குடும்பத்தை அலக்களிக்கிற ஒரு ஆவி. அவன் சோர்வடைய செய்வான், உன்னை பயமுறுத்திட்டு இருப்பான். ஆனா அவன் சீஷனிடத்துல கொண்டு வந்தேன். சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? அவர்களால் என்ன போட்டிருக்கு? அவர்களால் கூடாமற் போயிற்று. நீ சீஷனிடத்துல கொண்டு போகும்போது கூடாம போயிடுச்சு. அது காரணம் என்ன? चेलों के पास ले गए थे, वो कुछ नहीं हो रहा. भाई क्या हुआ पता नहीं. तब उसको यीशु என்ன சொல்றார் பாருங்களா? 19-20 வாசிங்களா. அவர் பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிரதர், நீங்க சபைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஊழியக்காரண்ட கூட்டிட்டு வரல உங்க பிள்ளைகளை. நீங்க சபைக்கு வரீங்கன்னா மனுஷங்கிட்ட வரல உனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நபர்கிட்ட போனா எனக்கு அற்புதம் நடக்கும், இந்த நபர்கிட்ட போனா அவருக்கு தொட்ட அற்புதம் நடக்கும். கிடைக்காது. நீ கொண்டு வர்றது ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் கொண்டு வா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இடத்துக்கு கொண்டு போனாலும் சரி, மனிதனிடத்துல கொண்டு போனாலும், நீ மனுஷ முகத்தை பார்க்கிற, मनुष्य को चेहरा को देख रहे हैं, प्रभु के पास नहीं जा रहे हैं. मनुष्य के पास जाने से कोई चंगाई नहीं मिलेगा जी. மனிதனிடத்தில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. இன்னைக்கும் பிள்ளை விடுதலை கிடைக்காம இருக்காளா? அப்படி அது காரணம் என்னன்னா, நீ மனுஷனை நம்பி ஆலயத்துக்குள்ள வர, மனுஷனை நம்பி சபையை தேடி வர, மனுஷனை நம்பி நீ ஜெபம் பண்ற. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமென், என்னிடத்தில் கொண்டு வா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? कितने लोग बोल सकते हैं मेरे पास ले आओ? प्रभु कहता मेरे पास लाओ, मेरे पास ले आओ. என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. நான் செய்ய வேண்டியது என் பிள்ளையை கர்த்தரிடத்தில் கொண்டு போக வேண்டும். நான் என் மகனை கர்த்தரிடத்தில் கொண்டு போக வேண்டும், என் கணவனை கர்த்தரிடத்தில் கொண்டு போக வேண்டும், என் பிள்ளையை கர்த்தரிடத்தில் கொண்டு கொடுக்க வேண்டும். அல்லாமல் நீங்கள் மனுஷங்கிட்ட போய் கொடுக்காதீங்க. कभी मनुष्य को विश्वास करके मनुष्य के पास नहीं मत जाना.
आपका दिल दिमाग में सब पूरा भर जाना है। ये मनुष्य के पास ले जाने में आजादी नहीं मिलेगा। प्रभु यीशु मसीह कहा था मेरे पास ले आओ, நீ என்னிடத்தில் கொண்டு வா. என்ன நடந்தது? அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 20வது வசனம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். यीशुவை कंडவுடனே बाइबल वचन बतलाती है 20वां पद में तब वे उसे उसके पास ले आया और अब जब उसने उसे देखा तो उस आत्मा ने तुरंत उसे मरोड़ा और वो भूमि पर गिरा और मुंह से फेर बहाते हुए लौटने लगा. நுரை தள்ளி கீழே விழுந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுவை கண்டவுடனே அந்த ஆவி கீழே விழுந்தது. ராமேன் சொல்லுங்களேன். இந்த வாங்கிட்டு போ வீட்டுக்குள்ள, இந்த வாங்கிட்டு போ சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்க போறானா, அதுக்கு நீ என்ன செய்யணும்? அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள். அவன் என்ன செய்வான்? உன் பிசினஸ், உன் வேலையை அவன் என்ன செய்யறான்? சோர்வடைய செய்யறான். அவன் பல்ல கடிக்கிறான் உனக்கு விரோதமாவே. हमेशा दांत पीसता है, आपके विरोध में हमेशा बोलते रहता, आपका खत्म करना உங்களை முடிச்சு கட்டின உன்னுடைய வேலை. ஆனா கர்த்தரிடத்தில் இவைகளை ஒருவேளை பிள்ளையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே பிசாசு என்னை விட மாட்டேங்கிறான், என்னை போட்டு அலக்களிக்கிறான் ஆண்டவரே, என்னை தள்ளி விடுகிறான் ஆண்டவரே. பைபிள் அது கீழே வாசிங்களேன். 21वां पद देखिएगा 21वां वचனம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். இது உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. 22 இவனை கொல்லும்படிக்கு அது அந்தகாரம் அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவன் அந்தகாரம் ஒரு மனுஷனை தீயிலும் தண்ணீரும் அவனை கொல்லும்படி அவனை தள்ளுகிறது. ஓ ஜீசஸ், பிசாசுடைய வேலை உன்னை தள்ளணும், பாவத்தில் தள்ளணும், வேண்டாம் நினைக்கிற இச்சையில தள்ளணும், விபச்சாரத்தில் தள்ளணும். वो गिराने के लिए वो कोशिश करता है. हमेशा शैतान का काम क्या है? लोगों को गिराना, लोगों को विश्वास से गिराना, पाप में गिराना, लोभ में गिराना, உலகத்தின் ஆசா பாசங்களை விழ வைப்பது பிசாசுடைய வேலை. கடன் ஆசையை தூண்டுறது பிசாசுடைய வேலை. कर्ज लेने का, उधार लेने का, लोगों के पैसा लेना उसका शैतान का काम है. ஆசையை தூண்டுறவன் அவனுடைய வேலை என்னதான்? உங்களை சொல்லுங்க, தள்ளுவது. இந்த வாலிப பையன் அப்படித்தான் சொல்லுதுங்க, செய்யுதுங்க. அவனை தள்ளுது. நீங்க ஜெபம் பண்றீங்க ஆனாலும் உங்களை தள்ளுது. உபவாசம் பண்றீங்க மீண்டும் தள்ளுது. அந்த பாவத்தை விட முடியல, அந்த இச்சையை விட முடியல, கோபத்தை விட முடியல, அது உங்களை தள்ளுது. பைபிள் சொல்லுது அவனை கொல்லும்படிக்கு தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு. இன்னைக்கு சொல்லட்டுமா பிரதர், உங்களை அழிக்கிறது அவனுடைய வேலையை. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? உன் பையனை அழிக்கணும், உங்களை அழிக்கணும், உங்க குடும்பத்தை அழிக்கணும், கொல்லுவதற்கு. இன்னைக்கு சொல்லுங்க, शैतान का काम क्या है? आपका मार दाना, खत्म करना, उसका इच्छा है. எப்பவுமே அவன் ஆசைப்படுறது என்னது? நீ கீழே விழணும், நீ ஆண்டவரிடத்தில் இருக்க கூடாது. நீங்க கீழே விழுவீங்க, திரும்பி எழுந்து நிற்பீங்க, திரும்பி விழுவீங்க, திரும்பி எழும்பிப்பீங்க, உடனே ஆண்டவர் 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 என்று வந்துருவீங்க. அந்த வாலிப பையனை அந்த தாய் சொல்றா, हमेशा गिर जा रहा, फिर खड़ा हो जा रहा है, फिर गिर जा रहा है, फिर खड़ा हो जा रहा है. ये जवान, ये पिताजी क्या कर रहा है? इन्होंने அப்பா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கிறான். சிறு வயது முதற்கொண்டு உங்களுடைய வாலிப வயதில் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற உங்க வயதில் உங்களை சிந்தித்து பாருங்கள். நீங்க எந்தெந்த காரியத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்து, மீண்டும் விழுந்து எழுந்து, பல முறை நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, பாவ மன்னிப்பு கேட்டீங்க, हमेशा मन फिरा कर, हमेशा पाप क्षमा
हे प्रभु मुझे पापों को क्षमा करो, हे प्रभु मेरे पापों को क्षमा करो. कितना बार प्रार्थना किए, எத்தனை முறை நீ ஜெபிச்சிட்ட. ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, என்னை ஆண்டவரே என்னை இந்த பாவம் என்னை விட மாட்டேங்குது, என்னை கொல்ல பாக்குது, என்னை அழிக்க பாக்குது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லட்டுமா, यीशु का नाम से बोलिए, हे प्रभु मुझे ये पाप से मुझे बचाने के लिए कई बार मैं मन फिराने के लिए प्रार्थना करते रहता हूं, वो पाप मुझे छूट नहीं रहा है. அந்த ரகசிய பாவங்களை நீ விடுவதில்லை. अंतरंग பாவம் गुप्तनी बातों को हमसे छूट नहीं रहा जी. मैं बता रहा हूं, உங்களுக்கு நான் சொல்லி தரேன், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வந்தவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தர போகிறார். அவருடைய வல்லமைகளை நீ அழிக்க போணும் பிரதர். உங்க காலை கொண்டுதான் அழிக்க போறாரு. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ அற்புதம் செய்யலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் காலை நான் நசுகுவேன், அந்த சாத்தானின் வல்லமை நான் அழிப்பேன். तुम्हारा पाँव में मैं शैतान को कुचल डालूंगा, तुम्हारा पाँव में உன்னுடைய கால்களை கொண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த பாவத்தை நான் என் கால்களை கொண்டு நசுக்க போகிறேன், அந்த அசுத்தத்தை நசுக்க போகிறேன். ஓ ரபா மாமா நிகானா பஷகனா துடா. ஆண்டவரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுது அவனை கீழே தள்ளுகிறதாம். 23 வசனம். இயேசு அவனை நோக்கி, 23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். यदि तुम विश्वास करेगा, तुम सब कुछ विश्वास करने वाला का सब कुछ होगा. बोलिए, आप विश्वास यदि करेंगे तो आपका जीवन में होगा. எங்க ஏன் அவன் கீழே விழுகிறான் தெரியுமா? அந்த பையனுக்கு இயேசு மேல விசுவாசம் இல்ல, அவங்க அப்பாவுக்கு இயேசப்பா மேல விசுவாசம் இல்ல. நீ தேவன் மேல விசுவாசம் இருந்தால் பிரதர், நீ பாவத்தில் விழ காரணம் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் உங்ககிட்ட இல்லாதனால தான். இன்னைக்கு ஏன் பிசாசு தள்ளுறான், ஏன் உன்னை தீமைக்குள்ள கொண்டு போறான்? இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. ஆண்டவரே, இந்த விசுவாசம் எனக்கு இல்லை ஆண்டவரே, ஆண்டவர் மேல என்ன விசுவாசம் எனக்குள்ள இல்லை ஆண்டவரே. அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏன் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இல்லை, மனுஷனிடத்தில் கூட்டிட்டு வர்றது. பல நாள் சர்ச்சுக்கு வந்துட்டேன், பல நாள் உபவாசம் பண்ணிட்டேன், பல நாள் ஆண்டவரை தேடி வந்துட்டேன், ஆனா நடக்கல. அதுக்கு காரணம் பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். சொல்லு, விசுவாஸ் करने वाले को सब कुछ हो सकता है. விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி தராரு. பல முறை உங்களுடைய மனதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன் ஆண்டவரே இது நடக்கல? கீழே பாருங்களேன், 24வது வசனம். ஆமென். 24 உடனே பிள்ளையின் தகப்பன், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். கைகளை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. सिस्टर ब्रदर्स, अय्या इनकी नहीं सुन वेंडी आप यही प्रभु से प्रार्थना करनी है, प्रभु मेरा अंदर का अंधविश्वास कम से हटा दीजिए प्रभु. ஆண்டவரே, அவிசுவாசத்தை நிமிட்டி எடுத்து போடு ஆண்டவரே. எனக்குள்ள அந்த அவிசுவாசத்தினால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியல. இந்த अंधविश्वास के चलते मैं अनुग्रह नहीं पा रहा हूं. वो अंधविश्वास के चलते அவிசுவாசத்தினாலே मैं இன்னுமே ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் அறியாமல் பின்வாங்கி விடுகிறேன். மீண்டும் மீண்டும் அந்த பாவம் என்னை நெருக்குகிறது, மீண்டும் மீண்டும் எனக்குள்ளது வியாபரிக்கிறது. இன்றைக்கு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா பிரதர். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு ஆவியானவனோடு பேசுகிறார். என்னுடைய அவிசுவாசத்தை என்னை விட்டு நீக்கும். சொல்லுங்களேன், உன் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, हमारे अंदर का अंधविश्वास को निकाल दे. वो आंसू के साथ दुआ कर रहा था. अन्नामे கண்ணீரோடு அவன் ஜெபித்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும் கண்ணீரோடு நீ ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, அற்புதத்தை பெறுவதற்கு முன்பாக எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போய்விடும், விசுவாசத்தை எடுத்து விடும். சொல்லுங்க ஆமென். வாய் திறந்து சொல்லுங்க ஆமென். ஆமென். தேவனிடத்தில் நன்மை மாத்திரம் கேட்கிற, ஏன் உனக்கு நடக்கலைன்னா உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் எடுத்து போடு. அதுதான் உன்னை தள்ளி விடுகிறது. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது 25:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, நல்லா கவனிங்க பாருங்க, இவனை விட்டு
புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று சொன்ன உடனே அதன் பிறகு 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கின உடனே அவன் எழுந்திருந்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. அவன் अलकलिकपट्टान। यीशु हाथ पकड़ के उसको उठा लिया। आज मैं बता रहा हूँ, आपका जहां आपका बेटा बेटी कहीं गिरा है, यदि உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமென் ஆண்டவரே, பாவத்திலும் ஆமென் அசுத்தத்திலும் தீமையிலும் விழச் செய்த பிசாசே, ஆண்டவரே இன்றைக்கு நீ சொன்ன உடனே இனி அவனுக்குள் போகாதே, ஆமென், இனி அவனுக்குள் வராதே, ஆமென் என்று சொன்ன உடனே கர்த்தர் ஆமென் அவன் செத்தவனை போல கீழே விழுந்தானா? और आमीन சொல்லுங்களேன். आमीन आमीन आमीन। लोग देख रहा था वो गिर गया, लोग सोच रहे थे जवान मर गया। नहीं नहीं नहीं, प्रभु यीशु मसीह अपने हाथों को उठा लिया। और आमीन சொல்லுங்க ஹalleluya। இன்னைக்கு சொல்லட்டுமா, எந்த இடத்துல இயேசு ஆமென் கீழே விழுந்து அவன் செத்து போனதை போல அவன் கடந்தானோ, இயேசு அவன் கையை பிடித்துக் கொண்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இப்படி அந்த வாலிபனை கையை பிடித்து தூக்கி விட்டதை போல என் குடும்பத்தை நீ தூக்கி விடுவீராக. அவன் எழுந்து நின்றானாம். ஆமென், எழுந்து நின்றான். ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது. ஆமென். 28 29 பாருங்களேன். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து வந்து கேட்டார்கள். கவனிக்கிறீங்களா? இயேசு இந்த இடத்துல ஒரு வாலிபனுக்கு அற்புதம் செய்தவுடனே சீஷனிடத்துல கொண்டு போய் நடக்கல. அந்த இடத்துல பார்த்தாரு, ஏன் நடக்கலன்னு சொல்லி இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க, தனியா போய் पर्सनल यीशु मसीह देखा था 6 लोग चंगा नहीं हो पाया। क्यों प्रभु? हमसे प्रार्थना करने से नहीं हो पाया। क्यों? தனித்து எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலைனா போய் தனியா உட்கார். இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஒன்று நடக்கலைன்னா உடனே போய் மனுஷனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காத, நீ தனியா போய் உட்காரு. ஆண்டவரே, ஏன் என் மூலமா நடக்கல? ஏன் எனக்கு நடக்கல? क्यों मुझे नहीं हुआ? मुझे दिखाओ प्रभु, எனக்கு ஆண்டவர் ஏன் நடக்கல எனக்கு காண்பியும். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். தனித்து விடும்போது தனித்தவன் என்ன செய்யறான்? இயேசு சீஷர்களுக்கு என்ன உபதேசம் பண்றாரு? என்ன சொல்றாரு? வாசிமா. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு வந்த நடக்கல, ஆமென், கண்ணி காணிக்க கொடுத்த நடக்கல, ஆண்டவருக்கு इतना वारमा ना போன நடக்கல, अरे इतना दिन तक हम कलीसिया में गए, क्यों हमारा परिवार में नहीं हुआ, क्यों हमारा हमें सेवकाई में नहीं हुआ, क्यों हमारा हमें नौकरी में नहीं हुआ करके यदि आप सोचेंगे, நீ நினைச்சிருப்ப உன் வாழ்க்கையில ஏன் நடக்கல, தனியா போய் உட்கார் ஆண்டவர் சமத்துல. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இவ்வகை ஆமென் சாத்தானே, நீ உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி எவ்விதத்திலும் இது சொல்லுங்க, எவ்விதத்திலும் இது போகாது. அப்ப ஒண்ணு நல்லா தெரியுது, அப்ப உன் ஜெபம் குறையும் போது அங்க அற்புதம் நடக்காது. ஆமென். உங்க வாழ்க்கையில விசுவாசம் குறையும் போது அற்புதம் நடக்காது. நீங்க விசுவாசித்துமே நீங்க ஜெபத்துல குறைவு வந்துச்சுன்னா, அந்த ஜெப குறைவு, அந்த உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த இடத்துல பிசாசை துரத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் வசனத்துல பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு என்ன செய்றாரு? ஆமென். அவர் ஆமென் வனாந்தரத்திற்கு சாத்தானால் சோதிக்கப்படும்படிக்கு ஆவியானவரால் எடுத்து செல்லப்படுகிறார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? ஆமென். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி இந்த சாத்தானை வீழ்த்த முடியாது. ஆமென். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையா, உடனே போய் தனியா போய் உட்காருங்க, தனியா தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஆமென். பைபிள் சொல்லுகிறது. ஆமென். அந்த வாலிபனை கொண்டு வந்த அப்பாவுக்கு அற்புதம் நடந்துருச்சு. ஆனா இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நாள் இந்த சரீரத்தில் இருக்கீங்க, நீங்க இந்த சரீரம் விட்டு நீங்க போயிருவீங்க பிதாவுடைய ராஜ்யத்துக்கு, நாங்க இந்த பூமியில தனியா இருக்க போறோம், எங்களால் நடக்கலைன்னா ஜனங்க நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நாங்க என்ன செய்யணும் சொல்லி இந்த சீஷர்கள் கேட்டபோது, ஆமென், ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு அவனுக்கு நடக்காத காரணம் வேற எதுவும் இல்லப்பா, அவனுக்குள்ள அவிசுவாசத்தினால தான் அற்புதம் நடக்கல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் நம்பி வந்தது உங்ககிட்ட, ஆனா நம்பிக்கை இயேசு சொல்றாரு என்னிடத்தில் வை.
வார்த்தை புரியுதா? அப்பாட்ட சொல்ல வேண்டியது சோத்திர ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. பாருங்க, ஆமென். நம்பிக்கை வைக்க வேண்டியது யாரிடத்துல? இயேசுவிடத்துல வைக்கணும். ஆனா பைபிள் சொல்லுது சீஷர்களிடத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க? என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி கேட்கும்போது ஆமென் அப்பாவை பார்த்து சொல்றாங்க, உங்கள்ட்ட விசுவாசம் குறைவா இருக்கு, அந்த விசுவாசம் சரிப்படுத்து, உன் அவிசுவாசத்தை உன் விட்டு எடுத்துரு. ஆனா சீஷர்கள் கேட்டாங்க, எங்கனால ஏன் நடக்கல? நடக்காது. உன்னால ஏன் நடக்கல? நீ போய் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணல, நீ ஊழியக்காரன் ஜெபம் பண்ண நடக்குன்னு உட்கார்ந்து இருக்கிற, நடக்காது. இவ்வகையான பிசாச நீ துரத்தணும்னா உன் காலில் நசுக்க பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். आमीन। आप यदि उपवास नहीं करेंगे, प्रार्थना नहीं करेंगे, प्रभु का दास प्रार्थना करेगा, हो जाएगा। आप आकर खुद उपवास करना है, प्रार्थना करना है। அதனாலதான் இன்னைக்கு விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள என்ன தோணுது வாசிங்க. ஆமென். இன்னைக்கு விசுவாசிகள் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யாததற்கு காரணம் என்ன? நான் நல்லா தானே ஒழுக்கமா தானே சர்ச்சுக்கு வரேன், ஒழுக்கமா தானே ஆண்டவர் கொடுக்கிறேன், ஒழுக்கமா தானே ஆண்டவரோட வரேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5 6 எரேமியா கிதாப் भविष्यवक्ता किताब 8 अध्याय का 5 और 6। ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவர் எங்களால ஏன் கூடாமல் போயிட்டு? ஆமென். ஜெபத்திலும் உபவாசத்திலும் இருந்தா இவ்வகையான பிசாசு, அப்ப பல வகையான பிசாசு கிரியை செய்யும். அப்ப இவ்வகை பிசாசு ஒன்றுதான், ஆனா அவன் செயல்கள் பலவிதம். ஆமென். சாத்தான் என்ன செய்யறான், இவ்வகையான பிசாசுக்கு நீ ஜெபம் பண்ணணும், இவ்வகையான பிசாசுக்கு நீ உபவாசம் பண்ணணும். இன்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஐயா நான் வழி கரெக்டா தான் வரேன், ஆனா என்ன ஆயுதுங்க, வழி தவறி போயிடுறேன். சரிதானே பிரதர்? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், சரிதானா? ஆண்டவட்டத்தில் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கிறோம், ஆனால் திரும்பி எப்படி போயிடுறேன்னே தெரில. திரும்பி எவ்வளோ தூரம் பின்வாங்கி போயிட்டோம். ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு. உபவாசம் பண்ணுறவங்க மட்டும் கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. ஆமென். சோத்திரம். उपवासத்தை விட்டாச்சு. उपवास करने वाला है, बहुत अच्छा. உபவாசத்தை விட்டாச்சு, ஜெபத்தை விட்டாச்சு, வேதம் வாசிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எருசலேமியராகிய ஆமென் என் ஜனம் என்ன சொல்றாங்களா, எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். எதை பிடிச்சிருக்காங்களா? கபடத்தை. பிரதர், உலகம் என்பது கபடு, உலகம் என்பது மாயை. அவைகளை நம்ம என்ன செஞ்சிடறோம், உறுதியா பிடிச்சுக்கிறோம். சரிதானா? நிறைய பேர் உறுதியா பிடிச்சிட்டாங்க. எதெல்லாம் வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் கபடு. வசனத்தை பிடித்துக் கொள்ளணும், வசனத்தை பிடித்துக்கணும். பைபிள் சொல்லுகிறது இவர்கள் வழி தப்பி போயிட்டாங்க. நம்ம ஆண்டவரிட என்ன செய்யறோம், வழி தப்பி போய் ஆமென் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். திரும்ப மாட்டோம் என்னங்க, திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் திரும்பவே மாட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன். ஆண்டவர் விட்டு நீங்க பின்வாங்கி போன பிசாசு உங்களை துரத்திட்டு இருப்பான். प्रभु के पास नहीं आ रहे, अभी बहुत सारे लोग अभी प्रभु के पास आते हैं लेकिन प्रभु के साथ नहीं है, अपना मुंह को मोड़ लेते हैं, प्रभु को छोड़ देते हैं. தேவனை மறந்து போனவர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், நீங்க பைபிள் சொல்லுகிறது என்ன, திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன். எப்படி என்ன சொல்றாங்க, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் பேசுறதை நான் கவனிச்சு கேட்டேன், அவங்க யதார்த்தம் உண்மையை சொல்லவில்லை. பிரதர் நீங்க சொல்றீங்களே வழி தப்பி போயிட்டு திரும்பி ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிரு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிரு. நீங்க வழி தப்பி போயிட்டு நீங்க கபட உறுதியா பிடிச்சிட்டு இப்ப என்ன செய்றீங்க, திரும்ப மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு ஆண்டவர் மட்டும் அற்புதம் செய்யணும்னு உட்கார்ந்து இருக்கீங்க.
நீங்க கர்த்தருடைய சீஷர்கள் தானா? சீஷர்கள் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சீடர்கள் நீங்கள். இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? வழி தப்பி போயிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறீங்க, நாங்க திரும்ப மாட்டோம் என்று அந்த கபடை உறுதியாய் பிடித்துக்கொண்டு யதார்த்தத்தை என்ன சொல்லவில்லை. பைபிள் என்ன சொல்லுதுங்க? அவர்களை கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. ஹலோ, இன்னைக்கு சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா யதார்த்தமா சொல்லுவாங்களா? அவங்க யதார்த்தமா இருக்காங்களா? ஆண்டவரிடத்தில் யதார்த்தமா இருக்க நீ ஏமாத்தலாம், அவர் உன்னை பார்த்துட்டே இருக்காரு. கை வைத்து விடாமன்னு சொல்லுங்க. ஐயா, நீ மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. ஆமாவா இல்லையா? பிரதர் என்ன பாருங்க, நீ கர்த்தரை ஏமாற்ற முடியாது பிரதர். நீ வெளியே ஜெபம் பண்ணும்போது ஏன் வாழ்க்கையில நடக்கலைன்னு கேட்காத. बाहर देखने वाला को नहीं मालूम है, लेकिन अंदर आप विश्वासी है तो, यदि आप प्रभु यीशु मसीह के चेला हो तो, आपका कुछ नहीं हो रहा तो आपका अंदर कपट है. கபடுனாலே நீ உன் உள்ளம் நிறைந்திருக்கிறது, அதை உறுதியா பிடிச்சிருக்கிற. விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு எதிர உறுதியா இருக்கிற? சொல்லுங்க. கபடு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய யதார்த்தமே இல்லைங்கிறாரு. எங்க மாய்மால வேண்டாங்கிறாரு, யதார்த்தமா இரு. ஆமே. எப்படி நமக்கு தெளிவா பேசியிருக்காரு. யதார்த்தம் அவர்கள் பேசவில்லை. அடுத்தது, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. எப்படிங்க? நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்து மனஸ்தாபப்படுறவர் இல்லையாமா? சிஸ்டர், ஆண்டவங்களோட பேசிட்டு இருக்காரு. பிரதர், உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. எங்கிட்ட யதார்த்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்ககிட்ட யதார்த்தம் இருக்கா பிரதர்? நீங்க ஆண்டவர்கிட்ட கரெக்டா தான் இருக்கீங்களா? மனுஷங்கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லிடலாம், மனுஷங்கிட்ட என்ன வேணா நீங்க போதியப்படுத்திடலாம், மனுஷனை என்ன வேணா போய் சொல்லி கபடாய் பேசிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை கவனித்து கேட்டேன். என்ன சொல்றாரு? நான் அவர்களை கவனிக்கிறேன். பிரதர், உங்களை ஆண்டவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு. சிஸ்டர், உங்களை ஆண்டவர் கவனிக்கிறாரு. ஆண்டவர் எருசலேமியராகிய மனுஷரே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னை கவனிச்சு கேட்கிறேன். உங்கள்கிட்ட யதார்த்தம் வாயில் இல்ல, உன் வாழ்க்கையில யதார்த்தம் இல்ல, உன் பேச்சில யதார்த்தம் இல்ல, உன் நடக்கையில யதார்த்தம் இல்ல. நீ என்ன சொல்றேன்னா, நான் உன்னை பார்த்து கேட்கும்போது தன் பொல்லாப்பின் நிமித்தம் என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. மார்க் பண்ணி வச்சுங்க. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். அவரவர் வேகமாய் ஓடி போகிறார்களா? ஹலோ, நீங்க எப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க? யுத்தத்திற்கு போகிற குதிரை எப்படி இருக்குன்னு தெரியுமா? யுத்தத்தை போய் பார்த்துருக்கீங்களா? அந்த கேள்விதான் பட்டிருப்பீங்க. யுத்தத்துக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க. युद्ध करने वाला घोड़ा कैसा रहता है मालूम है? बहुत जोर से दौड़ता है. நீங்க ஆண்டவரிடத்துல வர்றீங்க, வந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வேகமா யுத்தத்துக்கு போற குதிரையை போல ஓடிடுறீங்க. ஏன் வாழ்க்கையில நடக்கல மட்டும் கேள்வி கேட்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப மாட்டோன்னு உட்கார்ந்து இருக்கிற. இன்னைக்கு நான் எப்படி உனக்கு நான் சாத்தான உன் காலின் கீழே நசுக்க முடியும்? ஏன் சாத்தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறப்ப கண்டுபிடிச்சிங்களா? சாத்தானுடைய கிரியை ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்து புரிஞ்சிட்டீங்களா? ஏன் இன்னும் நீங்க ஆடிட்டே இருக்கீங்க? ஏன் இந்த பிசாசு உங்க வீட்டுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கிற? உங்க வீட்டுக்குள்ள கதவை தட்டுறான், வெளியே கதவை தட்டுறான், மந்திரம் வருது, சூனியம் வருது, செய்வன வருது. आज जादू टोना के काम बहुत कुछ हो रहा भाई. क्यों हो रहा भाई? अरे आप तो प्रभु के भक्त हैं, प्रभु के विश्वासी हैं. நீங்க ஆண்டவர் நம்புறவங்க தானே, ரட்சிக்கப்பட்டவங்க தானே. எப்படி பிசாசு உங்க குடும்பத்தை தொடலாம்? ரட்சிக்கப்பட்டவன பிசாசு தொட முடியாது. பைபிள் சொல்லுதே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் உன் காலின் கீழே என்ன செஞ்சிருவாரா? நசுக்கி போடுவார்ல. சாத்தான் உங்க காலில் நசுக்கிறானா நீங்க நசுக்கிறீங்களா? இன்னைக்கு சாத்தானுக்காக தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாத்தானை வீட்டை விட்டு தலை துரத்துங்க ஆண்டவரே, என் வீட்டு வாசப்படி நிக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள அதை கிரியை செய்யறேன் ஏன் சொல்றீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, शैतान कहीं घर के बाहर है क्या? आपके पांव के नीचे कुचल डाला यीशु, शांति के राजकुमार, சமாதானத்தின் தேவன். சொல்லுங்க. ஆனா நீ கபடாய் பேசாத பிரதர். நீங்க கபடா பேசுறதுனால தான் அவன் உங்க பின்னாடி திரும்பி வரான். நீங்க தேவனிடத்துல திரும்பிட்டீங்கன்னா அவன் உங்களை விட்டு திரும்பிடுவான். आप प्रभु को और ताकेंगे तो शैतान आपको छोड़कर जाएगा. நீங்க ஏன் வாழ்க்கை நடக்க தெரியுமா? நீ திரும்ப வேண்டியது கர்த்தரிடத்துல, அவரிடத்துல திரும்பல. யதார்த்தம் ஆண்டவரிடத்துல இல்ல, போய் பேசுற.
சபைக்குள்ள போய் பேசுற, ஊழியத்துல போய் பேசுற, ஜனங்களுக்குள்ள போய் பேசுற வெளிவேஷம். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, உடைய என்ன இல்லைங்கிறாரு, யதார்த்தம் இல்ல. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை நான் நிறைய செய்வேன்ப்பா, ஆனால் நீ இன்னும் யதார்த்தம் இல்லாதனால தான் இன்னைக்கு நீ உட்காந்துருக்கிற. இன்னைக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு வருகிற தொடர்ந்து செய்திகளை நீங்கள் கேளுங்க. வருகிற வாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சீக்கிரம் சாத்தானை நசுக்கி போடுவார். சீக்கிரம் சாத்தானை நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார். ஆனால் வருகிற வாரங்களில் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இருக்கும். தயவு செய்து கேட்டு அதன்படி வாழ பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே, அவன் இயேசுவை அறியாததுனால அவனுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது, அதனால் நடக்கல. ஆனா நான் இன்னைக்கு அற்புதம் செய்ய முடியாத காரணம் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, உங்க ஜெபத்துல யதார்த்தம் இல்லப்பா, நீ உபவாசம் பண்ற யதார்த்தம் இல்ல, நீ திரும்ப மாட்டேன்னு என்கிட்ட கபடா நீ ஆணையிடுற. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே தயவு செய்து என் வாழ்க்கையை சீர்திருத்துங்க, தயவு செய்து என்னை மாற்றுங்க? உங்களால சொல்ல முடியுமா? நீங்க ஆண்டவருக்கு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் கேட்ட சத்தியம் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. மீண்டும் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, நம்ம ஜெபிக்க போறோம். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. எரேமியா 6:8 என்ன சொல்லுங்க? நான் என்ன செய்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. आमेन। प्रभु के सामने बोलते मैं क्या किया प्रभु, मैं तो प्रभु के लिए तो अभी जी रहा हूं, क्यों मेरे जीवन में कुछ नहीं हो रहा है? अरे चर्च में नहीं जाएंगे भाई, क्या हो रहा है? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் ஆமென் என்னாச்சுங்க, குளிர்ந்துருச்சு, विश्वासम कुलिर्ந்துருச்சு, विश्वास ठंडा हो गया, प्रार्थना ठंडा हो गया, उनको उपवास ठंडापन आ गया, अभी उपवास नहीं करता है, अभी நிறைய பேர் உபவாசமே பண்றது இல்ல. ஏன் கேட்டா அவங்களுக்குள்ள ஒரு ஆமென் சோர்வு. நான் ஜெபிச்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல, ஜெபிச்சு பார்த்தேன் அற்புதம் நடக்கல, ஜெபிச்சு பார்த்தேன் நான் அதிசயம் பார்க்கல. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா நான் போய் என்ன நடந்தது, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. இன்னைக்கு ஒருவேளை அந்த கேள்வியோட உட்கார்ந்திருக்கீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ யதார்த்தத்தை சொல்லு, நீ யதார்த்தத்தை சொல்லு. எருசலேமிலாகிய மனுஷரே ஆமென், தன் ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்குங்க? அவர்கள் தங்களை திரும்ப மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன போட்டிருக்குமா? திரும்ப மாட்டோம். எருசலேமிலாகிய ஜனங்கள் என்ன சொல்றாங்க? திரும்ப மாட்டோம் என்று சொல்லுங்க. வசனத்தை வாசி. எருசலேமிலாகிய ஜனங்கள் என்ன சொல்றாங்க? என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். எப்படிங்க கபடத்தை உறுதியாய் பிடித்து? பிரதர், நீங்க விசுவாசத்தை உறுதியா பிடிச்சிருக்கீங்களா, கபட உறுதியா பிடிச்சிருக்கீங்களா? போய் பேசாதீங்க, பேசுறது ஆண்டவர்கிட்டயாக்கும். ஆண்டவர்கிட்டயாக நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு, நீ இன்னும் என்கிட்ட நீ திரும்ப மாட்டேங்கிறியே, இன்னும் என் வசனம் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறியே, என் பரிசுத்த ஆவியான பக்கம் திரும்ப மாட்டேங்கிறியே, ஜபத்துல திரும்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு ஆண்டவர் கேட்டபோது ஆமென் அந்த இடத்துல யதார்த்தமா சொல்லு, ஆமா ஆண்டவரே நான் திரும்பல, உண்மை நான் உலகத்தின் பக்கம் திரும்பிட்டேன். हे प्रभु मेरे पास सच्चाई नहीं है, मैं परमेश्वर को कभी कभी भूल जा रहा हूं, प्रार्थना छोड़ दे रहा हूं, प्रभु को पवित्रता को छोड़ दे रहा हूं. ऐसे करके अपने दिल की बातों को प्रभु से बोलिए, झूठ मत बोलिए, प्रभु से உண்மையை சொல்லு, பொய் சொல்லிடாத. மனுஷங்கிட்ட ஏமாத்திடலாம், கர்த்தரிடத்துல ஏமாத்த முடியாது. அவர் சொல்றாரு நீ யதார்த்தமா இல்லப்பா. அதனாலதான் இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? எப்பவுமே விழுந்து விழுந்து போறானே, இவன் தீயிலும் விழுந்து போறான், தண்ணீரையும் தள்ளி போடுது. ஏங்க உங்க பிசாசு உங்களை தள்ளி விடுறான்? ஏன் தண்ணீர்ல தள்ளுறான்? ஏன் உங்களை தீயில தள்ளுறான்? இன்னைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வாலிபனை போல நானும் ஆண்டவரே ஹல்லேலூயா தீயில தள்ளிடுறான். என்னங்க வாசிங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் வாங்க பார்க்கலாம். ஆமே எங்க தள்ளுறான் பாருங்க. அவனை கொல்லும்படிக்கு. ஆமே மார்க்கு 9ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 22ஆம் வசனத்தை பாருங்க. இவனை கொல்லும்படிக்கு அது என்ன செய்தான்? அநேகந்தரம் தீயிலும் அநேகதரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹல்லேலூயா
சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை தள்ளுகிறது, அது என்னை தள்ளுகிறது ஆண்டவரே, நான் முழங்கால நிற்க முடியல, என்னை தள்ளுகிறது ஆண்டவரே. ஆமென். உலகம் என்னை தள்ளி விடுகிறது, என்னை யதார்த்தமாய் நான் உங்களிடத்தில் வர முடியல ஆண்டவரே, யதார்த்தமாய் பேச முடியல ஆண்டவரே, என்னை கபடு மேல உறுதியை நம்ப வைக்குது ஆண்டவரே. मनुष्य के ऊपर बहुत भरोसा रखते हैं, प्रभु के ऊपर नहीं. वो कभी आग, वो पिशाच என்ன செஞ்சான்? ஏதாவது ஒரு பாவத்துல சிக்க வச்சறான். ஹலோ, இருக்கீங்களா? ஏதாவது ஒரு அசுத்தத்துல சிக்க வச்சறான். அசுத்தாவே ஒரு மனுஷன் அவனை சிக்க வச்சிருது, அவனை கண்ணிக்குள்ள கொண்டு வந்துருது, அவனை கீழே விழத்தள்ளுது. தயவு செய்து இன்னைக்கு சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரத்தில் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வார்த்தையை வாங்கிட்டு போங்க பிரதர். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டே போங்க. இந்த வாரம் ஃபுல்லா சொல்லுங்க, ஆண்டவரே நான் சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்துக்கும் இந்த வாரம் எங்க வீட்டில் நடப்பதுக்கு வித்தியாசமா இருக்குது. ஏன் வீட்டில் இப்படி நடக்குது? சமாதானத்தை தருவேன் தானே சொல்லி அனுப்புனீங்க, ஆனா என் புருஷ வாழ்க்கையில, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சமாதானம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர் தீயிலும் தண்ணீரையும் தள்ளுவான், ஆனால் கர்த்தர் அவனை கீழே விழுந்து செத்து போனது போல. ஆமென். அசுத்தாவி பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனிடத்திலே போகாதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இவனிடத்திலே திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுறாரு. ஹலோ, உங்ககிட்ட போன பிசாசு எத்தனை பேர்த்தோட திரும்பி வருது? कितना लोगों के पास जो शैतान तो परमेश्वर भागा दे रहा है, फिर आ जाता है. कितना लोगों के पास ऐसा आ जा रहा है? எத்தனை பேர்த்துல இந்த சாத்தான் திரும்பி திரும்பி வருது? அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, திருட்டு மொழி முழிக்கிறீங்க. கர்த்தருக்கு தெரியும் நீ எத்தனை முறை கீழே விழுந்த, எத்தனை முறை நீ ஆண்டவர் காப்பாத்தினாரு. உன்னை தீயில தள்ளுறது எதுக்கு? வேற எதுக்கு இல்லை. உன்னை பாவத்தில் தள்ளுறது வேற எதுக்கு இல்லை, உன்னை கொல்றதுக்கு. ஹலோ, உன்னை கொல்லணும். அவன் ஆசை என்னது? உன் வாழ்க்கையை அழிக்கணும். அந்த கதை சொல்றாரு, இனி திரும்பாத அவனிடத்துல, இனி அவனிடத்துல திரும்பாத, திரும்பி போகாத. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட திரும்பிடுறேன், அந்த அசுத்தாவை என்னை திரும்ப கூடாது, என்னிடத்துல அசுத்தாவை என்னோட வீட்டை வரக்கூடாது. எழும்பி நிற்போமா? கண்களை அடைப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. பிரதர் ராபின் முன்னாடி ஆமென் வந்து நில்லுங்க. ஹalleluya. தேவ சமூகத்தில் ஹalleluya. ஆமென். அங்கே நில்லுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க அங்கே. ஓ ரபா ஷகனா துடா. கண்களை அடைத்துக் கொள்வோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தை ஆமென் சமாதானத்தின் தேவன் தாமே. சாத்தானை சீக்கிரத்தில் ஆமென் ஆமென் அவன் கால்களின் கீழே நசுக்கப்படுவான் சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் கால்களின் கீழே அந்த சாத்தானை நசுக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நசுக்கி போடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க மகளே. ஜோமன்னு விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோமே. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்களுமே விசுவாசிக்கிறோம், இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று ஆமென் நான் அவனை கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினாரே, அது அவனை சத்தமிட்டு மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. ஆமென். இயேசுவின் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கையை பிடிச்சுக்கங்கப்பா, நான் எழுந்து நிற்கணும் ஆண்டவரே. பிரதர் உங்க வியாபாரத்தில் எழும்பி நிற்கணும், குடும்ப வாழ்க்கையில் எழும்பி நிற்கணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் எழும்பி நிற்கணும். கைகளை தட்டி ஆவியானவரை நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நான் எழும்பி நிற்கணும், என்னை கீழே தள்ளுகிற ஆவிக்கு முன்பாக நான் எழுந்து நிற்கணும், என் சபை எழுந்து நிற்கணும், என் பரிசுத்தம் எழுந்து நிற்கணும், ஜெப வாழ்க்கையில் எழுந்து நிற்கணும், உபவாசத்தில் எழுந்து நிற்கணும். ஓ ஓ ஓ ஆமென். உன்னத ஆவியானவர், உன்னத ஆவியானவர் நான் திரும்பி எழுந்து நிற்கணும் ஆண்டவரே. என்னை தள்ளுகிற இடத்தில் என்னை மீண்டும் எழுத்து நிறுத்தும், என்னை எடுத்து நிறுத்தும். ஓ ஹalleluya. வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். அக்கினி அபிஷேகம், அபிஷேகம் வாங்கி, அந்த அக்கினி அபிஷேகத்தை வாங்கி, பரிசுத்தமுடைய வல்லமை, பரிசுத்தமுடைய வல்லமை, ஃபயர். ஹalleluya. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசினதற்காக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை மதியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வார ஆராதனையில நாங்கள் பங்கெடுக்க நீர் உதவி செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இங்க வந்து ஆண்டவரே சாத்தானை எங்கள் கால்களிலே மிதிக்கத்தக்க பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் திரும்ப கூடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாவங்களை செஞ்சிருக்கோம்ப்பா. திரும்பி 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 அந்த பாவங்களை செஞ்சிருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாவங்களை இன்று இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய கால்களிலே நசுக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மீண்டுமா இந்த பாவங்கள் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ராஜாவே எங்கள் சபையை விட்டும் எங்களை விட்டும்
போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். போ என்று கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, வராத விசுவாசிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் இந்த வாரத்திலே மிஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. வருகிற வாரத்திலே அவர்கள் எல்லாம் பங்கு பெற உதவி செய்யுங்க. சாத்தான் அவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதட்டி ஜெபிக்கிறேன். அவளை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன் அப்பா. ஆமென். விசுவாசிகள் வீட்டில் போங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பிசாசுகளை துரத்தி ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்கு வந்து பங்கு பெற்று ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த பலனையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டது போல அவர்களும் பெற்றுக்கொண்டு புது பலத்தோடு புது சிறகுகளோடு நாங்கள் பறக்க உதவி செய்யுங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே மீதியான காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாப்பாய் வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அபிஷேகமும் அனைத்தையும் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.